நீட் 2025 கேட்ட கொஸ்டின். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க, பாருங்க. 1/2 கிலோ எடையுள்ள பொருளா, 1/2 கிலோ வெயிட் எவ்வளோ, நிறை எவ்வளோ? நிறை வந்து 1/2 கிலோகிராம். 0.5னா 1/2 நம்ம எழுதிக்கலாம். அந்த பால் வந்து, இது வந்து கிரவுண்டு, தரை. எவ்வளோ உயரத்துலேருந்து விழுது? 40 மீட்டர் உயரத்துலேருந்து விழுது. தரையில் மோதுது. திருப்பி வந்து எவ்வளோ உயரத்துக்கு போகுது? 10 மீட்டர் உயரத்துக்கு போகுது. பந்து தரையுடன் மோதும் போது அதற்கு அளிக்கப்படும் உந்து விசை. உந்து விசைக்கான ஃபார்முலா என்னது? P = மாஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இப்போ பாலுக்கு மேலேருந்து கீழே வரும்போது திசைவேகம் வந்து எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி இருக்கு. அப்போ நெகட்டிவ், -v1. பந்து தரையில படும்போது அதோட திசைவேகம் வந்து -v1. பட்டதுக்கு அப்புறம் அதை வெலாசிட்டி திசைவேகம் குறைஞ்சிரும். ஏன்னா இங்க வந்து கொலியூஷன் நடக்கும். அதெல்லாம் அந்த சாப்டர்ல பார்ப்போம். இப்போ பந்து தரையில மோதினதுக்கு அப்புறம் இது எவ்வளவு உயரத்துக்கு போகுதுன்னா 10 மீட்டர் உயரத்துக்கு தான் போகுது. அப்போனா என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி திசைவேகம் குறையுது. பந்து தரையில மோதினதுக்கு அப்புறம் திசைவேகம் வந்து மேல் நோக்கி இருக்கும். அதான் +v2. ஸோ உந்து விசை = நிறை இன்ட்டு திசைவேக மாறுபாடு. எனக்கு v2 தெரியணும், அதே நேரத்தில் v1 தெரியணும். இப்போ v1 என்னது? √2gh. g வந்து 9.8, h எவ்வளோன்னு பாருங்க, 40 மீட்டர் உயரத்துலேருந்து விழுதா? இப்போ எவ்வளோ வரும்? 9.8 × 4, 4 8 32, 3 4 36, 3 39, 0 392, 2 4 18 20 784. 784 வருதா? சரி, ரூட் எடுக்கணும் அதுக்கு. நம்ம v2 பாருங்க, √2gh. g வந்து 9.8, h வந்து 10. 98 × 2 எவ்வளோ வருது? 196 வருதா? 2 × 16, பாக்கி 1 12 19 196. 196னா 14 வரும். 784க்கு எவ்வளவு வரும் பார்க்கணுமா? 784னா 28 போட்டு பாருங்க. 64 8 8 64 4 பாக்கி 6 8 2 16 16 6 22 7 8 16 பாக்கி 2 4 5 56 4 8 28 × 28. அப்போ ரூட்